கூட ஒரு ராணி வைத்தது நல்ல ஆட்சி. ஒரு நாட்டுக்காக நடிக்கலாம், ஒருவருக்காக வேஷம் போடலாம். ஆனால் கண்கணம் தான் தேய்கின்றாளே மகாராணியார். அட பாவிகளே, நினைத்தாலே கை கூசுகிறது. அமைச்சரே, எங்கள் சமுதாயப்படி பிற மாதர்களை ஏறத்து கூட பார்ப்பதில்லை. ஆனால் உங்கள் அரண்மனையை நேர் ஏற கண்டு என் இருக்கட்டும். அமைச்சரே, என்னை கண்ணியத்தோடு அனுப்பியுங்கள், வருகின்றேன். இது இது நாடோடி மன்னர். வீராங்கா, விவசாயிக்கு உழத் தெரியும், வியாபாரிக்கு தொழில் தெரியும். ஏன் நினைச்சிருக்கின்றேன் மன்னா? நாங்களும் எமது புரட்சி கூட்டத்தில் கலந்துவிட்டால் யாருடைய ஆட்சி எடுத்து போர் செய்வது? பின்கலன், தளபதி, குருநாதல், அரண்மனை, அதிகாரம் இவ்வளோ எடுத்து நாம் போர் செய்வோம். வேண்டாம் வேண்டாம், நாளை நான் முடிசூட்டுக் கொள்கிறேன். அதற்கு பிறகு யாரும் என்னை செய்ய முடியாது. நீ என்ன கட்டளை எடுத்து என்றாயோ அதை நான் சட்டமாக்கி விழுந்தேன். போதுமா அப்படின்னு